ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஆப்ஷன் ட்ரேடர் நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆப்ஷன் மார்க்கெட்டில் நான் எந்த மாதிரி ஒரு லெவல்ஸ் எல்லாம் வச்சு ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத டெய்லி நான் ஒரு வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்டில் கேட்டாங்க. ஸோ அதுக்காக நம்ம ஒரு வீடியோ டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நான் எந்த மாதிரி லெவல்ஸ்லாம் வச்சு ஒரு பை பண்ணுறேன், செல் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். இதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஒரு அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் மார்க்கெட் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஆப்ஷன் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு ரிஸ்க்கான மார்க்கெட். அதில் இருக்கக்கூடிய அந்த ரிஸ்க்கை நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேடோ இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே, நான் ஃபர்தராக எப்படி ஒரு ட்ரேட் எடுக்கிறேன் அப்படிங்கிறது தான் இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ நான் இதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் நான் பயன்படுத்துகிறேன். ஃபஸ்ட்டு இதில் என்னென்னா, இந்த லைன் இது V2T அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ்லி நிறைய சொல்லியிருப்பேன். அதாவது V2T அப்படின்னு சொல்லிட்டு இதோட இது. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, விங்கிறது விலை அப்படிங்கிறத குறிக்கும், இந்த டீங்கிறது டைம் அப்படிங்கிறத நம்ம குறிக்கும். ஓகேவா? சரி, ஸோ இதான் V2T ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு வச்சுருக்கிறேன். சரி, ஸோ இதுக்கு ஏன் விலை அப்படிங்கிறது வச்சுருக்கேன் அப்படின்னா, இப்போ இந்த ப்ரைஸில் ப்ரீவியஸ்லி பார்த்தோன்னா இதோட ப்ரைஸோட லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 23,50. ஸோ 23,050 கண்டினியூட்டியாக நிறைய நாட்கள் இதில் ட்ரேட் நடந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ட்ரேட் நடந்த இடங்களை நான் ஃபைன் பண்ணி அதை நான் லைனாக ட்ராப் பண்ணி அதை ஒரு சப்போர்ட்டாவோ இல்லைன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாவோ நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ நாளைக்கு மார்க்கெட் எனக்கு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் மேலே வந்துச்சுன்னா ஒரு 23,50 அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் கீழே எனக்கு மார்க்கெட் கீழே வரும் பட்சத்தில் சப்போர்ட் அப்படிங்கிறது நான் எதை மெயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த 22,883 சாரி 783. ஓகே, ஸோ 22,783 அதுவும் 23,750. ஸோ இந்த இடம்லாம் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறேன். ஓகே, ஸோ இது சாதாரணமாக நம்ம பார்க்குற ஒரு ட்ரெண்ட் லைன் தான். ஸோ இது ஒரு ட்ரெண்ட், மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்க அந்த ட்ரெண்ட் லைன் கொடுத்துருக்கேன். இந்த லெவல், இந்த க்ரீன் லெவல், மேலே இருக்கக்கூடிய இந்த 3 லெவலுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் எம்எஸ்டியோட லெவல். ஸோ எம்எஸ்டியோட லெவல் இந்த பார்த்துக்கோங்க. ஸோ இது எம்எஸ்டியோட லெவல். ஓகேவா? ஸோ இது எம்எஸ்டியோட லெவல், இது எம்எஸ்டியோட லெவல். ஓகே, ஸோ எம்எஸ்டியோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் இது, செகண்டு சாரி ரெசிஸ்டன்ஸ் இது, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இது, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது, அடுத்த ரெசிஸ்டன்ஸு மேலே இருக்கக்கூடிய அந்த 23 அப்படிங்கிற லெவல். ஓகேவா? ஸோ கீழே இருக்கக்கூடியது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் V2T அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த லெவல் எல்லாமே எனக்கு ஒரு சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ ஆக்ட் ஆகும். மார்க்கெட்டோட கண்டிஷன், அதாவது என்ன அப்படின்னா, மார்க்கெட் என்ன கண்டிஷன் அப்படின்னா, இந்த எம்எஸ்டிக்கு மேலே இருக்குன்னா மார்க்கெட் நான் ஒரு பை அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த லெவல் எல்லாமே எனக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக ரிவர்சல் பாயிண்ட்டாக நான் இதை முடிவு பண்ணிக்கிறேன். மார்க்கெட் இங்கே போயிடுச்சுன்னா இது ரிவர்சல் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ இதை தாண்டி மார்க்கெட் மேலே போனால் இது ஒரு ரிவர்சல் ஆகக்கூடிய வாய்ப்பு. ஓகேவா? ஸோ இந்த இடம் ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டு, இதை தாண்டிட்டுனா இது ரிவர்சல் பாயிண்ட்டு, இதையும் தாண்டிட்டுனா அடுத்து இருக்கக்கூடிய இந்த V2T. ஸோ இது ஒரு ரிவர்சல் பாயிண்ட். இதெல்லாம் நான் வச்சுட்டு ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். ஸோ இது இண்டெக்ஸ்க்கான ஒரு லெவலாக நான் இதை யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இண்டெக்ஸோட க்ளோசிங் ப்ரைஸை எடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய அட் மணியினுடைய கால், ஸோ புட்டு, இதுக்கான V2T லெவல், எம்எஸ்டி லெவல், இது ரெண்டுமே நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இதோட V2T லெவல் என்ன அப்படின்னா, ஓகே, ஸோ இதுதான் இதோட V2T லெவல். ஃபஸ்ட்டு எதாவது நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்ததுன்னா இந்த கால் பிரிமியத்துக்கான ஸோ இந்த கால் பிரிமியம், ஸோ இதோட லெவல் இதான், இதோட கால் பிரிமியம் நான் இதை எடுத்திருக்கேன்.
இங்கே இதுக்கான ரெசிஸ்டன்ஸாக இது இருக்கும் அப்படின்னா இது இந்த ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இது எம்எஸ்டி. ஸோ இதோட லெவல் வந்து இந்த இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து எம்எஸ்டியோடைய லெவல். இது கீழே இருக்கக்கூடிய ஒரு V2T சப்போர்ட் லெவல் இது. ஓகே, இந்த ஆப்ஷனுக்கான சப்போர்ட் லெவல். இதோட லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஸோ இதுதான் இதோடைய லெவல். ஓகே, ஸோ 171 176 இதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ணிக்கிறேன் இந்த ஆப்ஷனுக்கு. ஓகேவா? ஸோ அப்போ மார்க்கெட் கீழெல்லாம் வந்தது அப்படின்னா இந்த இடங்களுக்கெல்லாம் வரும்போது இது சப்போர்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ எம்எஸ்டிக்கு மேலே இருக்குன்னா இது வந்து பை பண்ணலாம். இந்த இப்போ நான் வந்து காலை பை பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எம்எஸ்டிக்கு கீழே இருக்கும்போது நான் வந்து ஆப்ரண்டாக இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் நான் பார்ப்பேன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரிவர்சல் பாயிண்ட் அப்படிங்கிறத நான் வந்து இது பண்ணிக்கிறேன். ஸோ கீழே இருக்கக்கூடிய லெவல் வந்து 140 162. ஓகே, ஸோ மேலே இதோடைய லெவல் வந்து எனக்கு வந்து 248. ஓகே, இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸாக இந்த ப்ரீமியம், அதாவது 22,900 அப்படிங்கிற இந்த ப்ரீமியத்துக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே மாதிரி புட் ஆப்ஷன். ஸோ புட்டோட இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ புட்டுக்கு வந்து நமக்கு வந்து இதோட எம்எஸ்டி ஜோன் இதுதான் வந்து இதோட லெவல். ஸோ எம்எஸ்டியோட லோ லெவல், இது வந்து எம்எஸ்டியோடைய ஹை லெவல். இந்த ரெண்டுமே எம்எஸ்டியோடைய லைன். ஓகேவா? ஸோ எம்எஸ்டியோட லெவல் மார்க் பண்ணிக்கலாம். நான் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து V2T லெவல். இதோட லெவல் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இது லெவல் V2T லெவல் பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து நமக்கு V2T லெவல். இந்த ஆப்ஷன் ப்ரைஸ் புட் ஆப்ஷன் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ புட் ஆப்ஷன் ப்ரைஸுக்கு இந்த லெவல் வந்து V2T ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். V2T சப்போர்ட் லெவல் என்ன அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ப்ரைஸ் எல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஓகே, இது வந்து V2T ஆப்ஷன் லைன். ஸோ எம்எஸ்டியில் உள்ள சப்போர்ட் ஒன்றுன்னு உண்டு பார்த்தீங்களா, அது வந்து இந்த லெவல்லாம் ஒரு எம்எஸ்டியோட சப்போர்ட் லெவல். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். மார்க்கெட் வந்து எங்கே ஓப்பன் ஆகுது இந்த லைனில் மார்க்கெட் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். கீழே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஒரு ரிவர்சல் பாயிண்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய இது. ஓகேவா? ஸோ மார்க்கெட் எங்கே இருக்குது, என்ன ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து எப்படி நான் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படிங்கிறது வந்து முடிவு பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த லெவல் எல்லாமே வந்து நான் வந்து என்னுடைய இதுக்கு ட்ரேடிங் ஒரு என்ட்ரி எக்ஸிட்காக நான் பயன்படுத்துகிறேன். ஸோ இதை பற்றின ஒரு மேலும் நல்ல விவரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே என்னுடைய நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பின் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும், கால் பண்ண வேண்டாம். ஸோ வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து நான் இதுக்கான ஒரு சின்ன கோர்ஸ் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.